வணக்கம். நீங்க அனுப்பின இந்த ஆய்வு குறிப்புகளை பார்த்தேன். ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, இயேசு சிலுவையில சொன்ன அந்த முக்கியமான வார்த்தைகள்ல ஒண்ணு, இதோ உன் குமாரன், இதோ உன் தாய். இத பத்தி தான் நாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு மகனோட கடைசி நேர கடமை மாதிரி தான் தெரியும். ஆமா, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தங்கள், எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுதான் இதுல சுவாரஸ்யமே. இயேசுவோட வாழ்க்கையில நடந்த இந்த முக்கியமான ரொம்ப தனிப்பட்ட ஒரு தருணம் 4 நற்செய்திகள்ல யோவான் எழுதினதுல மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கரெக்ட். ஏன் மத்தவங்க ஏன் இதை விட்டுட்டாங்க, யோவான் மட்டும் ஏன் இதை இவ்வளவு முக்கியமா பதிவு செஞ்சார்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த காட்சியையே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருவோம். சிலுவையின் அடியில யார் யார் நின்னுட்டு இருந்தாங்கன்னு யோவான் சொல்றாரு. மற்ற நற்செய்திகள் சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? யோவான் 19:25 படி பாத்தீங்கன்னா சிலுவைக்கு மிக அருகிலேயே ஒரு 4 பெண்கள் இருந்தாங்க. 4 பேரா? ஆமா. இயேசுவோட தாய் மரியாள், மரியாளுடைய சகோதரி, அப்புறம் கிளேயோப்பாவுடைய மனைவி மரியாள், கடைசியா மகதலேனா மரியாள். ஓகே. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை அருகில். அருகில். ஆமா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே பெண்கள் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யோவான் மட்டும் அருகில் நின்னாங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். ஓ, அந்த அருகில் தூரத்திலிருந்துங்கிற ஒரு சின்ன வார்த்தை அந்த முழு காட்சியோட அர்த்தத்தையே மாத்துது இல்லையா? ஆமா. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கும் அந்த வேதனைய பக்கத்துல இருந்து உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மிகச்சரியா. அப்போ யோவான் அந்த சம்பவத்தோட ஒரு நேரடி சாட்சியா அங்கேயே பக்கத்துல இருந்திருக்காருன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அவரும் அங்கே இருந்ததால தான் அந்த துல்லியமான விவரத்தை சொல்ல முடியுது. இது வெறும் ஒரு தகவல் இல்ல, ஒரு ஐ விட்னஸ் டெஸ்டிமனி மாதிரி. சரி சரி. அதே மாதிரி இயேசு சிநேகித்த சீஷன் அங்க இருந்ததா சொல்றாரு. அது யாரு? இன்னொரு முக்கியமான கேள்வி, இயேசுவோட அம்மா மரியாள் அங்க இருக்காங்க, ஆனா அவங்க கணவர் யோசேப்பியே அங்க இல்ல. அந்த சிநேகித்த சீஷன் என்பது யோவானையே குறிக்குதுன்னு தான் பாரம்பரியமா நம்பப்படுது. அவர் தான் இந்த நற்செய்தியை எழுதினவர். ஓகே. யோசேப்பை பத்தி கேட்கறது ஒரு நல்ல கேள்வி. இயேசுவுக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். ஆமா, ஆலயத்துல. ஆமா. அவரை தேடி எருசலேம் ஆலயத்துக்கு போன அந்த சம்பவத்துக்கு பிறகு யோசேப்பை பத்தி பைபிள்ல எந்த குறிப்புமே இல்ல. அப்படியா? ஆமா. இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச காலத்துல அவரை பத்தி ஒரு தடவை கூட பேசப்படல. இதனால இயேசு வாலிப பருவத்துல இருக்கும்போதே யோசேப்பு இறந்திருக்கணும் தான் எல்லாரும் நம்புறாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல மரியாள் ஒரு விதவையா இருந்தாங்க. ஓ, அப்ப யோசேப்பு அப்பவே இறந்துட்டாருன்னு சொல்றீங்க. அதனாலதான் மரியாளுடைய பாதுகாப்பு இவ்ளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஆமா, அதுதான் முக்கிய காரணம். இது அந்த காட்சியோட சோகத்தை இன்னும் அதிகமாக்குது. சிலுவையில தொங்கிட்டு மூச்சு விடவே கஷ்டப்படுற அந்த நேரத்துல ஒருத்தரால எப்படி தன் குடும்ப கடமையை பத்தி யோசிக்க முடிஞ்சது? இது அவரோட மனித தன்மையோட உச்சம்னு சொல்லலாமா? கண்டிப்பா. யூத கலாச்சாரத்துல அந்த 10 கட்டளைகள்ல ஒன்னான உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதேதான், அது ரொம்ப முக்கியம். அதுலயும் மூத்த மகன் அப்பா இறந்துட்டா அம்மாவை பாத்துக்க வேண்டிய முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். சரி. இயேசு அந்த மரண வலியும் ஒரு மகனா தன் கடமையை செய்யறார். இது அவர் கடவுள்ங்கிறத மட்டும் காட்டல, அவர் ஒரு முழுமையான மனிதனாகவும் இருந்தாருங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா. அவர் தன் தாயோட வலியையும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தின கவலையையும் உணர்ந்தார். நீங்க சொல்லும் போது எனக்கு லூக்கா நற்செய்தியில சீமோன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. அப்பவே மரியாளோட இதயம் உடைய போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மிகச்சரியான இணைப்பு. லூக்கா 2வது அதிகாரத்துல குழந்தை இயேசுவ ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது சீமோனுங்கிற பெரியவர் மரியாளை பார்த்து, ஆமா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவ குத்தும்னு சொல்வார். கரெக்ட். அந்த வார்த்தை அந்த சிலுவையின் அடியில தான் நிஜமாச்சு. தன் கண்ணு முன்னாடியே தன் மகன் சித்திரவதைப்பட்டு இறக்குறத பாக்குற ஒரு தாயோட வலியை நம்மால கற்பனை கூட பண்ண முடியாது. நிச்சயமா. அந்த நேரத்துல இயேசு தன் வலியை விட தான் தாயோட வலியை உணர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஏற்பாட்டை செய்யறார். ஒரு நிமிஷம், இது பாக்குறதுக்கு ரொம்பவே பர்சனலான ஒரு குடும்ப விஷயம் மாதிரி தெரியுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான். ஒரு மகன் தான் அம்மாவை ஒரு நண்பர்கிட்ட ஒப்படைக்கிறார். இதுல இதை விட பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. இங்கதான் இந்த நிகழ்வு ஒரு தனிப்பட்ட குடும்ப விஷயத்தை தாண்டி ஒரு உலகளாவிய சத்தியமா மாறுது. ஓ. இயேசு இங்க ரத்த உறவுகளை தாண்டி ஒரு புதிய உறவை உருவாக்குறார். இது வெறும் ஒரு சட்டப்பூர்வமான ஏற்பாடு இல்ல. அப்போ விசுவாசத்தால இணைக்கப்பட்ட ஒரு புதிய ஆவிக்குரிய குடும்பத்தோட தொடக்கம் இது. ஓ,
அப்படியா? இது அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லிருக்காரே. எங்க? தான் குடும்பத்தினர் அவரை தேடி வந்தப்போ அவர் சொன்ன பதில் ஞாபகம் வருது. அதேதான். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல உங்க அம்மாவும் தம்பிங்களும் வெளியே நிக்கறாங்கன்னு சொல்லும்போது. ஆமா, அவர் சீஷர்களை கைகாட்டி, கரெக்ட், சீஷர்களை கைகாட்டி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரன், என் சகோதரி, என் தாயின்னு சொன்னார். ஆமா. அன்னைக்கு வார்த்தையால சொன்ன ஒரு தத்துவத்துக்கு இன்னைக்கு சிலுவையில செயல் வடிவம் கொடுக்கிறார். வாவ். பிதாவின் சித்தத்தை செஞ்ச யோவான் இப்போ மரியாளுக்கு மகனாகிறார். விசுவாசத்தோட தாயான மரியாள் யோவானுக்கு தாயாகிறாள். வாவ். அப்போ இது வெறும் இயேசு மரியாள் யோவானுக்குள்ள நடந்த ஒரு உரையாடல் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு பெரிய அடையாளபூர்வமான நிகழ்வு மாதிரி தெரியுதே. இதுல திருச்சபையே சம்பந்தப்பட்டிருக்கா? மிகச்சரியா சொன்னீங்க. ஆரம்பகால திருச்சபை தலைவர்கள் இது அப்படிதான் பார்த்தாங்க. எப்படி? அதாவது மரியாள் பழைய உடன்படிக்கையின் விசுவாசம் உள்ள இஸ்ரவேலையும் மீட்புக்காக காத்திருந்த மக்களையும் குறிக்கிறாங்க. அதே நேரம் புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் குறிக்கிறாங்க. ஓ சரி. இன்னொரு பக்கம் யோவான், அந்த சிநேகித்த சீஷன், எல்லா விசுவாசிகளோட கூட்டத்தையும், அதாவது முழு திருச்சபையையும் குறிக்கிறார். ஓ, அப்போ இதோ உன் தாயின்னு இயேசு யோவான் கிட்ட சொல்லும்போது திருச்சபை, அதாவது யோவான் மரியாளை போன்ற விசுவாச முன்னோடிகளை கவனிக்கணும்னோ, ஆமா, இதோ உன் குமாரன் மரியாள் கிட்ட சொல்லும்போது மரியாள் திருச்சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தாயா இருக்கணும்னு ஒரு புதிய உறவையே அவர் அங்கே தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல, ஒரு புதிய குடும்பத்தின், அதாவது திருச்சபையின் பிறப்பு அந்த சிலுவையின் அடியில் நடக்குது. எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இயேசு ஏன் அவங்க அம்மாவை அம்மானு கூப்பிடாம ஸ்திரீயேன்னு கூப்பிடணும்? இப்ப கேட்டா கொஞ்சம் மரியாதை குறைவா தெரியுதே. நல்ல கேள்வி. நம்ம இன்றைய கலாச்சாரத்திலிருந்து பார்த்தா அப்படிதான் தோணும். ஆமா. ஆனா மூல மொழியான கிரேக்கத்துல கூனைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு மரியாதையான வார்த்தை தான். ஓஹோ. ஆனாலும் ஒரு மகன் தான் அம்மாவை கூப்பிடுற நெருக்கமான வார்த்தை அது இல்ல. அது உண்மைதான். சரி. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயேசு இதே வார்த்தையை தான் கானாவூர் கல்யாணத்திலையும் பயன்படுத்தினார். ஆமா, அங்கேயும் ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்னு தான் கேட்பார். கரெக்ட். அப்போ அந்த வார்த்தையை பயன்பாட்டுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? இது மூலமா இயேசு தன்னோட பூமிக்குரிய குடும்ப உறவை விட மேசியாவா அவர் செய்ய வந்த மீட்பின் பணி ரொம்ப பெரியதுங்கிறத உணர்த்துறார். புரியுது. அந்த நிமிஷத்துல அவர் மரியாதையுடைய மகனா மட்டும் செயல்படல, முழு மனித குலத்தோட மீட்பரா அங்க செயல்படுறார். இது மரியாதை குறைவு இல்ல, அந்த பணியோட முக்கியத்துவத்தை உணர்த்துற ஒரு செயல். அது சரிதான். அந்த பணியை செய்யறதுக்கு யோவானை தேர்ந்தெடுத்ததுல ஒரு ஆழமான காரணம் இருக்குன்னு தோணுது. ஆமா. மத்த சீஷர்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க, ஆனா யோவான் மட்டும் அங்க நிக்கிறார். அது ஒண்ணு போதுமே இல்லையா? அது ஒரு முக்கியமான காரணம். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி விசுவாசம். எல்லோரும் ஓடி போனப்போ அவர் தைரியமா நின்னார். ஆமாம். ரெண்டாவது, அவங்க 2 பேருக்கும் இருந்த ஆழமான அன்பு. அவர் இயேசு சிநேகித்த சீஷன்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுறார். சரி. மூணாவது, ஒருவேளை அவர் சீஷர்கள்லயே இளையவரா இருந்திருக்குவான். அதனால மரியாளை நீண்ட காலம் பார்த்துக்க முடியும்னு இயேசு நினைச்சிருக்கலாம். இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். கடைசியா அவரோட ஆவிக்குரிய முதிர்ச்சி. பிற்காலத்துல அன்பின் அப்போஸ்தலன்னு அழைக்கப்பட்ட யோவான் தன் அம்மாவை அன்போட பார்த்துப்பாருன்னு இயேசு முழுசா நம்பினார். சரி, இதெல்லாம் கேட்டுட்டோம், ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்துல இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கலாம்? இது எப்படி நம்மளோட பேசுது? பல நடைமுறை பாடங்கள் இருக்கு. முதல் பாடம் குடும்ப கடமைகளின் முக்கியத்துவம். நம்ம ஆன்மீக பயணத்துல எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம பெத்தவங்களையும் வயசானவங்களையும் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம்னு இயேசு தன் மரண தருவாயில காட்டுறார். ஆமா. 1 தீமோத்தேயு 5:8 சொல்ற மாதிரி, தான் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் விசுவாசத்தையே மறுதலிச்சவன் மாதிரி. ஆமா, நம்ம ஆன்மீக வாழ்க்கைய காரணம் காட்டி குடும்ப பொறுப்பை தட்டி கழிக்க முடியாதுங்கறத இயேசுவே காட்டுறார். கரெக்ட். 2வது பாடம் திருச்சபையை பத்தினதுன்னு நினைக்கிறேன். ஆமா. 2வது, திருச்சபை ஒரு குடும்பம். அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடி கலைஞ்சு போற ஒரு கூட்டம் இல்ல. சரி. சபையில இருக்கிற ஆதரவற்றவங்க, விதவைகள், தனிமையில இருக்கிறவங்கள பாத்துக்கிறது ஒவ்வொரு விசுவாசியோட கடமை. யாக்கோபு சொல்ற மாதிரி இதுதான் உண்மையான பக்தி. அதாவது இயேசு மரியாள யோவான் கிட்ட ஒப்படைச்ச மாதிரி தேவன் நம்ம சபையில சிலரை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கார். ஆமா, அவங்கள கவனிக்கிறது நம்ம பொறுப்பு. யோவானோட பாத்திரத்திலிருந்து ஒரு பாடம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. 3வது, நம்பிக்கையான நண்பர்களின் மதிப்பு. கஷ்ட காலத்துல நம்ம கூட நிக்கிற யோவான் மாதிரி நண்பர்களை நம்ம மதிக்கணும். ஆமா.
பயந்து ஓடிப்போற 100 நண்பர்களை விட கடைசி வரைக்கும் கூட நிக்கிற ஒரு நண்பன் ரொம்ப முக்கியம். நாமும் மத்தவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நண்பனா இருக்கணும். சரியான பாயிண்ட். கடைசியா 4வது பாடம், கஷ்டத்தின் மத்தியிலும் கடமைகளை மறக்காம இருப்பது. சொந்த வழியில மூழ்கி போகாம மத்தவங்களோட தேவைகளை கவனிக்கிற இயேசுவோட மனப்பான்மை நமக்கு ஒரு பெரிய பாடம். ஆக இதோ உன் குமாரன், இதோ உன் தாய் என்கிற இந்த சில வார்த்தைகளுக்குள்ள மனித அன்பு, தெய்வீக திட்டம், ஒரு புதிய ஆவிக்குரிய குடும்பத்தோட உருவாக்கம், ஒருத்தருக்கொருத்தர் அக்கறை காட்ட வேண்டிய கடமைன்னு எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு. இது வெறும் சிலுவையில சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம் மாதிரியே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இயேசு முதல்ல தன் தாயோட பாதுகாப்பை உறுதி செய்றார். ஆமா. அதுக்கு பிறகுதான் தன்னோட சரீர தேவையை பத்தி தாகமாய் இருக்கிறதுன்னு சொல்றார். ஓ. அதுக்கப்புறம் தான் மீட்பின் பணியை முடிந்ததுன்னு சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிய பெரிய ஊழியங்களுக்கெல்லாம் அடிப்படை அன்பு நிறைந்த உறவுகளும் சாதாரண மனித கடமைகளை உண்மையா செய்யறதுண்டாம். இந்த உரையாடல்ல இருந்து நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிவரி கேள்வி. யோவான் உடனடியாக மரியாளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்மள சுத்தி வச்சிருக்கிற இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காக, சபையில இருக்கிறவங்களுக்காக நம்ம வீடுகள்லயும் நேரத்திலயும் வாழ்க்கையிலயும் இளம் கொடுக்க நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம்? நல்ல கேள்வி. நம்ம கிட்ட ஒப்படைக்கப்பட்ட மரியாள் யாரு, அல்லது நாம ஆதரவா இருக்க வேண்டிய யோவான் நம்ம வாழ்க்கையில யாரு? யோசிச்சு பாருங்க.